ஹாய், இதை கேட்குறேன் நீப்பா கேளு. சார், இந்த பென்சில் என்னுடைய பென்சில் சார். எங்கள் அப்பா சம்பாதிச்ச காசுலேருந்து வாங்கின பென்சில். இதை நான் எப்போ நினைக்கிறோமோ அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். யாருக்கும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. யாரும் என்னை கம்பல் பண்ண முடியாது, ஏய் கொடு அப்படின்ட்டு. ஆனால் எனக்கே தோணுச்சுன்னா யாருக்கு வேணால் அந்த பென்சிலை கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ உரிமை எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த இந்த பேனாவுக்கு பென்சிலுக்கு இருக்குது. எது வாங்கி கொடுத்தாலும். ஆனால் ஒரு சந்தேகம் சார், இந்த ஸ்கூலு வீட்டிலேருந்து இங்கே ஸ்கூலுக்கு வர ரோடு, உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் வாங்கி சாப்பிட்ற மருந்து மாத்திரை, ஒரு பாதுகாப்புக்கு போலீஸ், இதெல்லாம் எப்படி சார் எனக்கு வந்துச்சு? பேனா பென்சில் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, அதை நான் பயன்படுத்துறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான எனக்கு உரிமை இருக்கும்போது இது யார் சார் எனக்கு கொண்டாந்து கொடுத்தது? இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு யார் எனக்கு அனுமதி கொடுக்குறது? எப்படி சார் அது கிடைக்குது? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். அதுக்கு ஒரு அமைப்பே இருக்கு. இப்போ குடும்பங்கிற அமைப்புல நீ உங்க அப்பா அம்மாவனுடைய பாதுகாப்புல இருக்க. உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என் பிள்ளைய படிக்க வைக்கணும், நல்லா சாப்பிட வச்சு ஆரோக்கியமாக வளர்க்கணும். நீ ஒரு பெரியவனா ஆனால் சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு, உழைக்கிற அளவுக்கு உடலும் மனமும் நல்லா தெம்பும் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு கடமை இருக்குது. அந்த வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க குடும்ப அமைப்புங்கிற வழியில். அதே மாதிரி தான் இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்கணும், இந்த சமூகம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், இந்த சமூகம் மேம்பட்டு வளரணும், அடுத்த நிலைமைக்கு போகணும். உனக்கே புரியும், இந்த பூனைக்குட்டி, ஆடு மாடு, இதுகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு அமைப்பு மனுஷனுக்கு இருக்கு. மனுஷனை ஏற்படுத்திக்கிட்டது. அதுதான் அரசியல் அமைப்பு. குடும்ப அமைப்பு எப்படி ஒன்றை காப்பாற்றுதோ, அரசியல் அமைப்பு நம்மளை காப்பாற்றுது, அந்த சமூகத்தை காப்பாற்றுது. அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி அந்த அரசியல் அமைப்பினுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. அதுதான் உனக்கு கொடுக்குது. உன் அறிவை வளர்க்கணும், தன்னுடைய பிரஜை அறிவாளியாக இருக்கணும், உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வளரணும் அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்தை கட்டுது. உனக்கு புக்கு கொடுக்குறாங்களா? ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து உனக்கு சொல்லிக் கொடுக்க வைக்கிறாங்களா? ஒரு பாதுகாப்பான கட்டணம் இருக்கா? உனக்கு படிப்புக்கு தேவையான அனைத்தும் செஞ்சு கொடுக்குறாங்களா? உன் மேலே உள்ள அக்கறை தான் நீ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. வீட்டை விட்டு இறங்கணுன்னே உனக்கு ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்டில் நீ எங்கே போகணுமோ அதை பிடிச்சிக்கிட்டு ஒன்று ஸ்கூலுக்கு போகலாம், கடைக்கு போகலாம், நீ விரும்புகிற எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். அது வரையும் உனக்கு வழி இருக்கு, அது வரையும் ரோடு இருக்கு உனக்கு. அது போட்டு கொடுக்குது. ஏன்னா நீ போகணும், தேடி போகணும், போய் திரும்பவும் இந்த சமூகத்துக்கு நீ செய்யணுங்கிறதுக்காக உனக்கு அதை செஞ்சு கொடுக்குறாங்க. மருத்துவமனையும் அப்படித்தான், காவல்துறையும் அப்படித்தான். அரசியலமைப்பு தான் இந்த சமூகத்தினுடைய ஒரு அருமையான மூலம். அது நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம நல்லா இருக்கோம். புரியுதா? தேங்க்யூ.